இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களெல்லாம் கேட்கிறேன், திராவிடத்தை தூக்கி நிக்கிற வாடகை ஊடகங்கள் எல்லாம் நான் கேட்கிறேன், அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தான்னு பாட்டு எழுதுனது யாரு? நிலா இங்கே ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு பாட்டு எழுதுனது யாருன்னு தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எழுதுனது எம்.சி. ராஜா. அவர்தான் இதெல்லாம் எழுதினார். வான்கோழி நூல் எழுதினவருக்கும் பணம் செலவிக்கிறீங்க, வாலிப விருந்து எழுதினவருக்கு பணம் செலவிக்கிறீங்க. ஏன் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்காக பல்வேறு பாடல், கைவீசு அம்மா கைவீசு கடைக்கு போலாம் கைவீசுன்னு பாட்டு எழுதின எம்.சி. ராஜாவை பத்தி எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு பண்றீங்களா? அடையாளப்படுத்துறீங்களா? படுத்துறீங்களா? முதல்ல திராவிட மாடல். அயோத்திதாசர் தான் திராவிடம் என்ற கருத்தியலை அதிகமாக சொன்னார்கள். எங்கேயாவது அவர் பேர்ல நூலகம் கட்டிருக்கீங்களா? கட்டிருக்கீங்களா? அவர் பேர்ல மக்கள் பயன்படுத்துகிற எதையாவது ஒரு இடத்துல அயோத்திதாசர் பேர்ல தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு? கேள்வி இருக்கா இல்லையா? இங்கு தமிழகத்தில் ராமசாமி நாயக்கர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன், அண்ணல் அம்பேத்கருக்கே தலைவரா இருந்தவர் யார் தெரியுமா? இவர் எம்.சி. ராஜா. எம்.சி. ராஜா யாரு? அம்பேத்கருடைய தலைவர். இங்க அவருக்கு எங்கேயாவது சிலை இருக்கா? தமிழ்நாட்டில் எம்.சி. அம்பேத்கருடைய தலைவருக்கு சிலை இருக்கா? இல்ல. திக்கட்டும் சிலை வைத்த மெரினா கடற்கரையில் காந்திக்கு சிலை வச்ச இந்த கருணாநிதி எம்.சி. ராஜாவுக்கோ இரட்டைமலைக்கோ ஏதாவது செஞ்சிருக்காங்களா? சிலை வச்சாரா? பெரும்பரச்சேரி மண்ணின் மைந்தர் கருப்பர் நகரம், இங்க பறையர் ரெஜிமெண்ட்னு சொல்லப்பட்ட இடம் வெள்ளக்காரனால் ஏதாவது வச்சிருக்கீங்களா? எங்களுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? எங்களை விட்டு விரட்டுறதுலே குறியா இருந்தீங்களே, ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? முறையா என்ன செஞ்சிருக்கணும்? அவரு மிக பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவர் எம்.சி. ராஜா. ஆனால் அம்பேத்கர் மட்டும் கையெழுத்து போடல, எம்.சி. ராஜாவும் தமிழ்நாட்டில் பிறந்த பறையரும் கையெழுத்திட்டு இருக்கிறார் பூனா ஒப்பந்தத்தில். அப்ப அவரை சொல்லணுமா இல்லையா? அப்ப அவருடைய வரலாறு ஏன் மறைக்கிறீங்கன்னு கேட்கிறேன்.